அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிலும் ஏழைகளும் இருக்கிறார்கள், செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். இந்த செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறரிடத்திலே பொருளாதார தேவையில்லாத அளவிற்கு அவர்களுக்கு பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஏழைகளுக்கு தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதார தேவைக்காக பிறரிடத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இந்த கடன் வாங்குவது இஸ்லாம் ஹராம் என்று கூறவில்லை. மாறாக யார் கடன் வாங்குகிறாரோ அவர்கள் அந்த கடனை அமானிதமாக நினைத்து அல்லாஹின் பாதையில் திருப்பி செலுத்த வேண்டும் என்றுதான் கூறுகிறது. இன்றைய சூழலில் நிறைய பேர் கடன் வாங்குகிறார்கள். அந்த கடனை வாங்கிவிட்டு கடன் வாங்கியவரிடம் 1 மாதத்தில் தரேன், 2 மாதத்தில் தரேன் என்று கூறி அவர்களை ஏமாற்றி வருகிறார்கள். அவர்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், யார் கடனோடு மரணிக்கிறாரோ அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்தஸ்திலே மிகப்பெரிய அந்தஸ்து ஷஹீதுடைய அந்தஸ்து. யார் ஷஹீதான நிலையில் மரணிக்கிறாரோ அவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் கடனை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, நாம் யாரிடத்திலே கடன் வாங்கினாலும் அந்த கடனை அமானிதமாக நினைத்து அல்லாஹின் பாதையில் கரெக்டான முறையில் செலுத்த வேண்டும். அப்படி யாரிடத்திலே கடன் வாங்கினால் அல்லாஹின் பாதையிலே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவரிடத்திலே செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.